அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம பார்ட் 6 இருக்கக்கூடிய ரிலிஜன் அண்ட் சொசைட்டியை பற்றி தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் இந்தியாவில் என்னென்ன மாதிரி ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க பார்த்துருவோமா? இந்தியா இஸ் ஏ மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரி. இது வந்து மோனோ ரிலீஜியஸ் கண்ட்ரி கிடையாது, மல்டி ரிலீஜியஸ். அதாவது த ரிலீஜியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஐடென்டிட்டி கல்ச்சர் அண்டு பாலிட்டிக்ஸ். எந்த இடத்துல ஒரு இந்த இந்தியா அப்படிங்கிறது பல மதங்களை கொண்ட ஒரு நாடாக இருக்குது. என்னென்ன மதங்கள் இந்தியாவில் இருக்குன்னு பார்க்கும்போது ஹிந்துஸ் இருப்பாங்க. இவங்க தான் வந்து மேஜர் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 80% மக்கள் ஹிந்துக்கள் இருக்கிற நாடு தான் வந்து இந்தியா அப்படிங்கிறது. ஆனால் இவங்க அந்த ஹிந்துக்கள்லேயே கேஸ்டாகவும் செக்டர்ஸாகவும் நிறைய டிவிஷன் இருப்பாங்க, நிறைய ஜாதிகள் இருக்குது. இந்துக்கள் ஒன்றா இருந்தாலும் அதிலே நிறைய பிரிவினைகள் இருக்குன்றாங்க. முஸ்லீம்ஸ் அப்படி பார்க்கும்போது இவங்க ஒரு மைனாரிட்டி, ஆனால் லார்ஜஸ்ட் மைனாரிட்டின்றாங்க. அப்ராக்சிமேட்டாக 14% வந்து முஸ்லீம்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. வித் டிவிஷன்ஸ் லைக் ஷியா, சுன்னி, அஷ்ரஃப் அண்டு அஜ்லஃப், அர்சல். தப்பை படித்தது தான், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு எதுக்கு தெரியும், அதிகமாக தெரிஞ்சது இந்த ஷியா சுன்னி முஸ்லீம்ஸை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், எனக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த முஸ்லீம்ஸ் வந்து லார்ஜஸ்ட் மைனாரிட்டியாக இந்தியாவில் இருக்காங்க. கிறிஸ்டின்ஸ் பார்க்கும்போது இவங்க கேரளாவில், கோவாவில், நார்த் ஈஸ்டர்னில் இவங்க அதிகமாக இருக்காங்க. இவங்களுடைய ரோல் என்ன? மிஷினரி ரோல். எஜுகேஷன்லையும் ஹெல்த்லேயும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் இருக்கும், கிறிஸ்டின்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் அதிகப்படியாக இந்த இடங்களில் தான் அதிகமாக இருப்பாங்க. சிக்ஸ் கம்யூனிட்டி பார்க்கும்போது பஞ்சாபில் தான் அவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பஞ்சாபில் அதிகமாக இருக்கிறவங்க சிக்ஸ் பார்க்குறோம். சரியா? ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஏன் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற மதங்களை காட்டிலும் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லா சிக்ஸையும் பார்த்துருப்பீங்க. அந்த டர்பன் கட்டுறதாகட்டும், அவங்களுடைய அந்த ரிலீஜியஸ் விஷயங்களை சிம்பிள்ஸாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரது நம்ம பார்க்குறோம். புத்திஸ்ட் பார்க்கும்போது ரிவைவ்டு த்ரூ அம்பேத்கர் தலித் மூவ்மெண்ட். ஒரு காலத்தில் புத்திசம் இல்லாமல் இருந்ததை அம்பேத்கர் வந்ததுக்கு பிறகு அந்த தலித் மூவ்மெண்ட் மூலமாக அந்த புத்திஸ்ட் அப்படிங்கிறது திரும்ப ரிவைவ் ஆயிடுச்சுன்றாங்க. அடுத்து ஜூஸ், பார்சிஸ், ஜெயின்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக வந்து இந்தியாவில் அங்கங்கே இருக்காங்க. ரிலிஜன் இன் இந்தியா இஸ் டீப்லி டைட் வித் சோஷியல் லைஃப், ஃபெஸ்டிவல்ஸ், ரிச்சுவல்ஸ் அண்டு கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ அந்த மதம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு ஒன்றரை கலக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய சோஷியல் லைஃப்லேயே ஆகட்டும், ஒரு திருவிழாக்கள்லேயே ஆகட்டும், ஒரு ரிச்சுவல்ஸ்லையுமே வந்து மதம் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது அப்படின்றாங்க. சரியா? அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரிலிஜியன் மைனாரிட்டிஸ் மூலமாக மைனாரிட்டிஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஐடென்டிட்டி சேலஞ்சஸ், செக்யூரிட்டி சேலஞ்சஸ், ஈக்குவிட்டி சேலஞ்சஸ் இதெல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ இதை நம்ம கவுண்டர் பண்ணுறது விதமாக சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ். ஸோ இதில் என்னென்ன அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது சார்ச்சர் கம்யூனிட்டி 2006 ஹைலைட்டட் புவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஃபார் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற அவங்க இந்த கமிட்டி மூலமாக இவங்க சோஷியோ எக்கனாமிக்கில் ரொம்ப வந்து மைனாரிட்டிஸ் முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்சிஸ் ஃபேஸ் டெமோகிராஃபிக் டிக்ளைன். அதாவது அவங்களுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. டிஸ்கிரிமினேஷன் அண்ட் மார்ஜினைசேஷன், ஸ்டீரியோடைப்பிங் அண்ட் ப்ரிஜூஸ் இன் ஜாப்ஸ், ஹவுசிங் அண்டு பாலிடிக்ஸ். இந்த மைனாரிட்டிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டீரியோடைப் பண்ணுறாங்க. இவங்க வேலைகள் இப்படி தான் இருப்பாங்க, வீடியோ இப்படி தான் வச்சுக்குவாங்க, பொலிட்டிக்ஸில் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஸ்டீரியோடைப் பண்ணுறாங்க. ரியோட்ஸ் அண்டு கம்யூனல் வயலன்ஸ். குஜராத்தில் நடந்த ஒரு கம்யூனல் வயலன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் இது பார்க்கறது எல்லாமே மைனாரிட்டிஸ்க்கு எதிர்ப்பாக வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், மைனாரிட்டிஸுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, அதே போல் ரிசர்வேஷனில் மைனாரிட்டிஸுக்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, கிடையாது, அதை நம்ம பார்க்குறோம். கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இஷ்யூஸ், லாங்குவேஜஸ் மூலமாக, ட்ரெஸ்ஸஸ் மூலமாக நம்ம தொடர்ச்சியாக நியூஸில் பார்த்துருப்போம். இந்த இந்த புர்கா மாதிரியான விஷயங்களை ஸ்கூலில் பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த முத்தலாக் விஷயங்களாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த முஸ்லீம்ஸுடைய அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம். அதன் மூலமாக வழக்கத்தோட இந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். சரியா? ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். இதுக்கெல்லாம் எதிர்த்து கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் டு ரிலிஜன், அவங்கவுங்க விருப்பப்பட்ட மதத்தை அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 25 28 வரைக்கும். மைனாரிட்டி ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 29 30 வரைக்கும். மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அண்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் கிறிஸ்டியன் ஸ்கூலில் பார்த்துருப்போம், முஸ்லீம் ஸ்கூலில் பார்த்துருப்போம். அதாவது அவங்களுக்கான அங்கே ரெக்கக்னேஷன் அது மூலமாக கிடைக்கிறதுக்காக ஸ்டேட் ஆனது இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸை எடுத்துருக்குன்றது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். அதாவது இந்தியாவில் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க மேலே பார்த்தோம் இல்லையா? இது எஜுகேஷனலா, எக்கனாமிக்கலா,
டிஸ்கிரிமினேஷனா, மார்ஜினலைசேஷனா, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்கிறது, கல்ச்சரல் ஐடென்டி இஷ்யூ வர்றது, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுதான் வந்து எழுதுங்க. அண்ட் டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இன் ஷேப்பிங் இந்தியன் சொசைட்டி. அதாவது ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ்ன்றவங்க இந்தியாவுடைய சொசைட்டியை ஷேப்பிங் பண்ணுறதுல அவங்களுடைய ரோல் என்ன? கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த சேலஞ்சஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ளூரலிசம். அந்த ரிலீஜியஸ் ப்ளூரலிசம் அதாவது இந்தியாவுடைய அந்த மத பன்முகத்தன்மையில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எழுதுங்க. சரிங்களா? இந்த கிளாஸ் இல்லாமல் ரிலிஜன் அண்ட் சொசைட்டினா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸ் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டோம், மன்னிச்சிடுங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியான டாபிக் இருந்தனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன், டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரிங்களா? உங்களுக்கு படித்தாலே புரியும் புத்தகத்தை எடுத்து. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.